Hi friends, welcome back to Quick Info channel Make Money Online series. So இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது 9 strategies for ranking your video in Tamil. நீங்க இப்போ இந்த செஷன்ல இந்த particular topic பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா we assume that you have a basic knowledge in creating and maintaining a channel in YouTube. So that's why you're here. நீங்க பண்றீங்க videos but you want your videos to reach higher, நிறைய views வேணும், நிறைய people's reach பண்ணணும், engagement நிறைய ஆக்கணும், அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு YouTube SEO பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கீங்க. For that reason, அந்த assumptionல தான் நாங்களும் we have jumped into the 9 strategies directly so that we provide you the real quick info. But if you're someone who says illa na or beginner enakku neenga solra strategies la illa edavadhu or particular strategy la more information with visual representation oda venu appdi nenichinga na please do drop a note in our comment box so that we will surely pick it up and separate and invest time and video for it. Okay, moving on to our 9 strategies. This is the first one. நம்மள நிறைய பேர் எப்படி நம்மளோட யூடியூப் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா how to do this, how to achieve this, why to do this, some of the health paleo health tips. So that is the very vague and common way we start our video title. But according to the research and study, உங்களோட keyword நீங்க prefix பண்ணீங்க அப்படின்னா YouTube will look for the prefix of your title. So that is the reason YouTube SEO, I can even start 9 strategy for ranking YouTube video in Tamil. But நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா YouTube SEOன்னு போட்டு அதுக்கப்புறம் போட்டிருப்பேன். Because the main thing, the main subject we are speaking about here is about the YouTube SEO. So prefix your keywords in front is the first strategy. Second is engagements. Engagements அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு நிறைய லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுமே தான் யூடியூப் வில் ரேங்க் யூ வீடியோஸ் அண்ட் பாப் அப் டு த ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணுறது? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் காமனாக கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் so boring இல்லையா? Because only if people really like it, really need some information, comment பண்ணுவாங்க, subscribe பண்ணுவாங்க. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம நிஜமாலுமே worthy informations, worthyயான ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி கிடைக்கும். ஸோ பீப்புள் ஹூ ஆர் கிரியேட்டிங் வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அஃப்கோர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஹவு டு அட்ராக்ட் யுவர் வியூவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே லைக் வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கோனா கிவ் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன போனஸ் டிப்ஸ் ஆர் என்ன கைண்ட் ஆஃப் போனஸ் டிப்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் வில் மேக் யோர் வியூவர்ஸ் டு வெயிட் அண்ட் see, subscribe your channel. ஏதாவது questions இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸில், என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸில் கமெண்டிங், மோர் கமெண்ட்ஸ், த மோர் யூ கமெண்ட் அண்ட் என்கேஜ் வித் யோர் வியூவர்ஸ், யூடியூப் வில் ரேங்க் யுவர் வீடியோ டு த டாப். ஸோ மோர் கமெண்ட்ஸ் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்டிகுலர் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதர் தென் ஜஸ்ட் ஆஸ்கிங், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு விட ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக ஏதாவது ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு கால் டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் ஷியர்லி ஹாவ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் கம்மிங் அப் ஃப்ரம் our viewers so that your engagement is high and your ranking in YouTube video is also high. The third strategy
அப்படின்னு பார்த்தீங்கன்னா keywords. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் keyword is very important, tagging is very important, but how to do it அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸில் வந்து ஜஸ்ட் டைட்டில் இருக்கிற சிமிலர் ஐட்டம்ஸ் மட்டும் கீவேர்டாக யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் திங் எதை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ரேங்கிங் யோர் யூடியூப் வீடியோ இன் தமிழ். ஸோ இதுதான் என்னோட மெயின் டார்கெட் அப்படின்னா என்டையர் டைட்டில் நீங்கள் கீவேர்டாக போட்டுக்கோங்க. இன் தமிழ் ஆட் பண்ணிக்கோங்க. 2018 ஆட் பண்ணிக்கலாம், the year you're adding your YouTube video. And SEO பற்றி தானே. ஸோ SEOங்கிற டார்கெட். ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் திஸ். ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்களே யூடியூப்பில் போய் உங்களோட டாபிக் சர்ச் பண்ணும்போது சஜஸ்டட் சர்ச்சஸ் லிஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இன் யோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராட் கான்டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி keywords எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராட் கான்டெக்ஸ்ட் இன் த சென்ஸ் இதனால SEO அண்ட் ரேங்கிங் யூடியூப் வீடியோனால நம்மளுக்கு என்ன ப்ராட் கான்டெக்ஸ்ட் கிடைக்க போகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹையர் வியூஸ், ஹவு டு earn மனி வித் யூடியூப். ஸோ அல்டிமேட்லி இந்த சப்ஜெக்ட்னால ஃபைனலாக என்னெல்லாம் நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டோடு இருக்கிற கீவேர்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் our third strategy. Fourth is thumbnail. Ultimately, how we drive viewers to our YouTube video is with the thumbnail. So our நம்ம viewers first பார்க்குறது thumbnail of our video. So this thumbnail should எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோன்னா it should have contrast color. The thumbnail or சில பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கலர்ஸ் ஆஃப் யூடியூப் அப்படின்னு போட்டிருக்கோம். யூடியூபோட கான்ட்ராக்ட் கலர்ஸ்னால் ஒயிட், ரெட், பிளாக், இந்த 3 காம்பினேஷன் வச்சு தான் யூடியூப் லோகோ இருக்கு இல்லையா. ஸோ அதோட கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் நீங்கள் பேக்ரவுண்ட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஷோகேஸ்ட். அண்ட் உங்களோட டெக்ஸ்டெல்லாம் நல்லா போல்டாக வித் மேக்ஸிமம் 30 கேரக்டர் டைட்டிலோட போட்டிங்க அப்படின்னா உங்களோட தம்ப்நெயிலே வாட் இஸ் த மெயின் சப்ஜெக்ட் அண்ட் டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி நம்ம thumbnail கிளிக் பண்ணிட்டோன்னா அஃப்கோர்ஸ் there are many chances for viewers to come and click on the thumbnail and view your video. Okay. Fourth strategy is that long and attention grabbing video description. So most of us description பார்த்தீங்கன்னா this is a very useful video, just 1 or 2 lines description போட்டுட்டு நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் பற்றி போட்டிருப்போம். பட் எதுக்கு ஒரு லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து மேக்ஸிமம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எல்லாமே நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அது எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தே ஒரு க்யூரியாசிட்டி ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தேன்னா எனக்கு இது தெரியும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் அ லாங் video description and attention grabbing video description. Very powerful words. அந்த சென்டென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கணும். The next strategy is long videos. ஸோ யூடியூப் எப்படி நம்மளோட வீடியோஸ் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா based on high audience retention rate or watch time, which means இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒரு 5 மினிட்ஸுக்கு பண்ணியிருக்கீங்க, இன்னொரு வீடியோ ஒரு 20 மினிட்ஸுக்கு பண்ணியிருக்கீங்க. உங்களோட பர்டிகுலர் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் அந்த யூடியூப் வீடியோவில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரேட் ஆர் வாட்ச் டைம். இதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் வந்து நம்மளோட வீடியோஸை ரேங்க் பண்ணும். ஸோ நீங்களே ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹாஃப் ஆஃப் த டைம்
அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா which is 2.5 minutes only, whereas 15 minutes or 20 minutes வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு half of time users இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, viewers இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா which itself is 10 minutes there. ஸோ அப்படி ஒரு கம்பேரிஷனில் பார்க்கும்போது லாங்கர் வீடியோஸ் பாதி பார்த்துருக்காங்க, கம்மியாக பார்த்துருந்தாலும் you will have more audience retention rate or watch time. So that makes your video perform better and get your ranking higher. The next strategy is title. So உங்களோட title ரொம்பவே important, and based on the researchers and studies so far, it's been proven that parenthesis இல்லை which year you're uploading இதெல்லாம் உங்களோட டைட்டிலில் இருந்துச்சு அப்படின்னா யூசர்ஸும் வந்து they all wanted to know the latest information, updated information. ஸோ சர்ச் பண்ணும் போதே நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம், how to lose weight or சில டாபிக் போட்டுட்டு 2018 இதோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கரண்ட் இயர், அப்புறம் கரண்ட்டாக நடந்த சில ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் உங்கள் டைட்டிலில் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க, பேரந்தசிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி how to make it fast or how to do it, how to achieve it fast in the fast number of years, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸில் பேரந்தசிஸில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா this is going to drive your ranking higher. Finally, நான் முன்னாடி சொன்ன மாதிரி including current year. So one final strategy is to analyze your watch or quit time. இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அனாலிட்டிக்ஸ் போய் உங்களோட வீடியோவில் மேக்ஸிமம் டைம் யூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண இது இந்த அனாலிட்டிக்ஸ்லேயே உங்களுக்கு எந்த பர்டிகுலர் செகண்டில் நிறைய நேரம் வாட்ச் கிடச்சிருக்கு, இல்லை எந்த பர்டிகுலர் செகண்டில் குவிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ இதை வச்சு, இந்த அனாலிசிஸ் வச்சு நீங்கள் அந்த டைம் இப்போது எந்த பர்டிகுலர் செகண்டில் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடச்சிருக்கு, இல்லை எது வரைக்கும் நிறைய பேர் வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிங்கன்னா அது வந்து மேபி நீங்கள் போனஸ் டிப் கொடுக்குற வரைக்குமா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வாட்ச் டைம் எது வரைக்கும் போயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட பாசிட்டிவையும், உங்களோட குவிட் டைம் எங்கே நடந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி அங்கே நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, were you boring or was there any audio issue, so what kind of watch time and quit time பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த 9 strategies for ranking your YouTube video in Tamil. So as I said, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ட்ராப் அ கமெண்ட் in this video. We'll surely invest a separate time for it. So soon with another informative video. We'll see you back. Thank you. Bye.